லைஃப்பில் வந்துட்டு ஒரு ஒரு பெரிய பிரேக் எடுத்து திடுக்கிட்டு அடுத்து என்ன நம்ம லைஃப்பில் பண்ண போகிறோம், எப்படி வந்து ரொம்ப நாள் ஆச்சு சினிமாவில் ஆங்கரிங் பண்ணி எல்லாமே பண்ணி அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க நேரத்தில் வந்து பரவாயில்ல, திருப்பி வா, அடுத்தடுத்து சின்ன சின்ன தப்புகள் இல்லாமல் எந்த ஒரு இதுவும் வந்து சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆடியோ லான்ச்சில் நிறைய எனக்கு ஹோஸ்ட் பண்ண கூப்பிட்ருக்காரு. நம்மளுடைய தமிழ் திரைப்பட நம்மளுடைய பிஆர்ஓ சங்க தலைவர் விஜய் முரளி அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, இணையதள நண்பர்களே, புகைப்பட கலைஞர்களே, மேடையில் அமர்ந்துள்ள இயக்குனர் பேரரசு அவர்களே, இயக்குனர் ராகேஷ் அவர்களே, ரிஷி அவர்களே, அப்புறம் இந்த படக்குழு அனைவருக்கும் எனது இரவு நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆங்கர் காயத்ரி பேசும்போது என் வாழ்க்கையில் அப்படின்னு ஆரம்பிச்சுன்னா பக்கு நாய் போச்சு, குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துட போகுதுன்ட்டு பிரேக் கொடுத்தேன்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு ஆங்கர் பண்ண சொன்னது தான். நம்ம எங்கே பாலா போயிட்டாப்லையா, உடனே ஏதாவது கதை எழுதிடுவாப்புல. நம்ம ராஜசோழன், நான் அவர் வந்து பார்த்தவொடனே என்ன சாயஜி சிண்டே வந்திருக்கிறாருன்னு நினச்சேன் முதல்ல. ஏன்னா இந்த பாரதியார் படத்தில் அவர் இதே கெட்டப்பில் இருந்தார். அப்புறம் தான் சொன்னதான் டேரக்டர் ராஜசோழன் சொன்னார். அதே மாதிரி நிஜமாகவே தாய்மாமனாகவே வாழ்ந்துட்டு இருக்கிறார் அவர். அதனால தான் முறைப்படி ஹீரோயினி பிரின்ஸ் வந்தவுடனே ஏண்டி லேட்டுன்னு கேட்டார். அதை நம்ம ராகேஷ் வந்து இந்த உரிமை யாருமே இது வரைக்கும் பேசுனது இல்லைன்ட்டார். ஸோ அதெல்லாம் ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு. அதே மாதிரி இந்த ஜெயந்தின்னு ஒரு ஆர்டிஸ்ட் இங்கே பேசினாங்க. அவங்க கேரக்டர் ஆர்டிஸ்ட்னு நம்ம காயத்ரி சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க ஹீரோயினாக நடிக்கிறதுக்கே தகுதி இருக்குது அவங்களுக்கு, அவங்க நடிக்கலாம். அதே மாதிரி இந்த ஹீரோயினி பிரின்ஸ் வந்து நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த கேரக்டரை நல்லா, அதாவது மிஸ்டர் ஐயப்பன் நினைக்கிறேன், ஐயப்பனும் நம்ம டைரக்டர் ராஜசோழனும் நல்ல வேலை வாங்கியிருக்காங்க. அந்த முகத்தில் இந்த சோகம், சில இடத்துல மகிழ்ச்சி, சில இடத்துல வந்து அந்த குழப்பம், எல்லாத்தையும் அழகாக வேலை வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால் அவர் கூட இருந்த அந்த டீமுக்கு நம்ம முதல்ல ஒரு கைத்தட்டி பாராட்ட தெரிவிச்சுக்கலாம். அப்புறம் நம்ம மியூசிக் டைரக்டர் அரவிந்த், அதாவது இந்த மாதிரி படங்களுக்குன்னே பிறந்திருப்பார் போல இருக்கு. வார்த்தைகளை வந்து தெளிவாக புரிய வச்சு படத்தை வந்து சாங்கை கொண்டு வர்றது சில மியூசிக் டைரக்டர் தான் இருக்குது. அது வந்து இவர்கிட்ட கை வந்த கலையாக இருக்குது. அவருக்கு நம்ம ஒரு பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி புது ஆர்டிஸ்ட் வச்சு படம் பண்ணும்போது கேமராமேனு, எடிட்ரு, அந்த ஸ்டண்ட் மாஸ்டர் தான் ரொம்ப திணறுவாங்க. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸான ஆர்டிஸ்ட் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. இவங்க அந்த புதுமுகத்தை வச்சு வேலை வாங்கும்போது ஒரு அழகாக நேர்த்தியாக வேலை வாங்குறது இந்த மாதிரி சில குறிப்பிட்ட டெக்னீஷியனால தான் முடியும். அவங்களுக்கு நம்ம பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். ஒரு படம் ஒர்க் பண்ணிட்டு சும்மா இல்லாமல் அடுத்த படத்துக்கு வந்து தான் கூட இருந்த ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு இல்லையா, முதல்ல அந்த ஐயப்பனுக்கு நம்ம வந்து முதல் கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சிருக்கோம். அவர் கூட இருக்கிற அத்தனை முதல் படம் ரூபன் பட டீம் எல்லாருமே இங்கே வந்து வாழ்த்துறாங்கன்னா அதுக்கு மிகப்பெரிய ஒரு மனசு வேணும் அவங்களுக்குலாம். அதெல்லாம் விட நம்ம அந்த கோமல் சர்மா வந்து பேசும்போது முதல்ல வந்தாங்க ஸ்டேஜுக்கு. நம்ம ராஜசோழன் வந்து சால்வை போட்டோடனே ஃபோட்டோகிராஃபர்லாம் முகம் தொங்கி போச்சு. ஏன்னா வந்து எப்படிடா இது மூடி எப்படி ஃபோட்டோ எடுக்கிறதுங்கிற மாதிரி. நான் வந்திருக்கிறதுல அவங்க ஒருத்தி தான் கொஞ்சம் கவர்ச்சியாக வந்திருக்கிறாங்க. அவங்களும் வந்து பெண்ணுரிமை பற்றி நிறைய பேசினாங்க. இங்கே ஒரு வீட்டில் வந்து ஒரு பெண் கல்விங்கிறது ரொம்ப முடியாத காரியமாக இருந்தது ஒரு காலத்தில். இன்னைக்கு எல்லா மத்திய மாநில அரசுகள் வந்து நிறைய சலுகைகள், நிறைய படிப்புக்காக வந்து நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை கரெக்டாக பயன்படுத்தி வந்தாலே பெரிய ஆள் ஆயிடலாம். அது நம்ம தேசமே இந்திய தாயின்னு தான் சொல்கிறாங்களே தவிர தந்தைன்னு சொல்றதில்லை. அது ஒரு கவிதையே இருக்குது, ஒருத்தர் எழுதினது. அம்மா அப்படிங்கிற ஒரு கவிதை. கர்ப்ப காலத்தில் உன் வயிற்றில் உதைத்ததால் என் பாவக்கால்கள் இந்த பூமியில் பட்டு தேய தேய என் வாழ்நாள் எல்லாம் நான் நடந்துதானே தீர வேண்டும் அப்படின்னு ஒரு கவிதை இருக்கு. அதே மாதிரி பிரேசோடன் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறாரு. வீட்டுக்கு ஒரு சாமி உண்டு, அது அம்மா அம்மா தான், கோயில் குளம் போவதெல்லாம் சும்மா சும்மாதான்னு ஒரு பாட்டு. இது மாதிரி பெண்களுக்குன்னு பாட்டு எழுத நிறைய இருக்காங்க கவிஞர்கள்லாம். ஆனால் அதை மதிக்கணுங்கிறது தான் நம்ம எல்லாருக்கிட்டே இருக்க ஒரு பண்பாக இருக்கணுங்கிறது தான் அந்த கோமல் சர்மா வந்து பேசிட்டு போயிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம ஒரு கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த படத்தோட பிஆர்ஓ விஜயகுமார்னு பேர்.
ஆனால் எல்லாருமே கூப்பிடும்போது நான் விஜய்னு சொல்லணுங்கிறதுக்காண்டி நான் விஜய்னு மாற்றிக்கிட்டார் அவர். ஸோ அவருக்கு வந்து முதல் பட சான்ஸ் கொடுத்த இந்த டைரக்டர் கம் ப்ரொடியூசர், அதாவது அவரே கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள்லாம் எழுதி தயாரித்து நடிச்சிருக்கிறார் இல்லையா, அவருக்கு எங்கள் தென்னிந்திய திரைப்பட பத்திரிகை தொடர்பாளர் யூனியன் சார்பில் நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி இங்கே அழகாக தொகுத்து வழங்கின காயத்ரி அவர்களுக்கு பேரரசர் அவர்களை சால்வை அணைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நீங்கள் எல்லா பெண்களுக்கும் சால்வை அணிவிக்கிற பாக்கிற பேரரசர் தான் கிடைச்சிருக்கு. இந்த பிஆர்ஓ பார்த்தீங்கன்னா இந்த புடவைக்கு மேட்சா ஒரு சால்வை ஒன்று கொடுத்துருக்காங்க. ஐஏஎஸ் கண்ணம்மா இந்த படம் வந்து இந்த மாதிரி சிறு முதலீட்டு படங்கள் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாதான் அடுத்தடுத்து தயாரிப்பாளர்கள் புதுசாக தயாரிப்பாளர்கள் படம் எடுக்க வருவாங்க. இன்னைக்கு நீங்கள் இந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் தயாரிப்பாளர் அழைப்பேற்று இங்கே ஒரு தடவை வந்திருக்கீங்க. அதனால் உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் கைத்தட்டி போகிறது பிரயோஜனம் இல்லை. ஆனால் நீங்கள் தேட்டரில் போய் இந்த படத்தை பார்த்து தயாரிப்பாளருக்கு இந்த விமர்சனத்தை சொன்னீங்கன்னா நல்லது. எங்கள் பத்திரிக்காரங்களாம் வந்து சிறு முதலீட்டு படங்களை பெரிய படங்கள் ஆக்கிறதுல போட்டி போட்டு வேலை செய்கிறவங்க. படம் பிடிச்சிருந்ததுன்னா எங்கேயோ கொண்டு போய் உங்களை உட்கார வச்சுருவாங்க. பிடிக்கலைங்கிறது ஒன்று வந்துச்சுன்னா அதை ஒரு 3 நாள் கழித்து எழுதுங்க. நம்ம ஆல்ரெடி எல்லாத்தையும் வேண்டுகோளை வச்சுருக்குறோம். ஏன்னா இந்த மாதிரி படங்கள் ஓடணும். நான் ஏற்கனவே சொன்னது தான், வருஷத்தில் 250 படம் வருது. அதில் 25 படங்கள் தான் பெரிய படங்கள், 225 படங்கள் வந்து சிறு முதலீட்டு படங்கள் தான். அதில் ஏதாவது ஒரு படம் கிளிக்காது, அடுத்த வருஷம் 224 பேர் மறுபடியும் படம் எடுக்கிறாங்க. ஸோ இந்த 224 படத்தில் அட்லீஸ்ட் ஒரு 100 படமாவது ஒரு ஓடினா தான் அடுத்து வரவங்களுக்கு ஒரு இண்டஸ்ட்ரிங்கிறது ஒரு தெரிய வரும். ஸோ இந்த படத்தை ஓட வைக்க வேண்டியது உங்கள்கிட்ட தான் இருக்குது. இன்னும் ஒரு வாரத்தில் படம் ரிலீஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த படத்தை கொஞ்சம் பார்த்து நல்லபடியாக கொஞ்சம் விமர்சனத்தை கொஞ்சம் நல்லா எழுதி இந்த படத்தோட வெற்றியில் தான் இந்த பிஆரோட வாழ்க்கையே இருக்குது. அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா நான்லாம் முதல் படம் வந்து பண்ணும்போது கிளாமர் கிருஷ்ணமூர்த்தி ரெஸ்டண்டாக இருந்தேன். ஃபஸ்ட்டு தனியாக வந்து பிஆர்ஓ பண்ணேன். முதல் 4 படம் ஓடலை. ராசியில் அதை உத்தரவு குத்திட்டாங்க. இப்போ நம்ம ராஜசோழன் சொல்லும் போது சொன்னார்ல, போராடினேன் கஷ்டப்பட்டுக்கிட்டே வந்தேன் அப்படின்னு சொன்னார். பார்த்தீங்களா, இதெல்லாம் விட நிறையா நாங்களாம் உங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க அந்த லிஸ்ட்டில். 8 படம் எனக்கு ஓடலை. 9வது படம் தான் ரஜினிகாந்த் நடித்த படம் படிக்காதவன் எனக்கு வந்து பெரிய வெற்றி படமாக வந்தது, வெள்ளி வர படமாக. அதுக்கப்புறம் அவை சன்மி நிறைய படம் பண்ணிட்டேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த சினிமாவில் மட்டும்தான் ராசி பார்க்கறது இருக்குது. ஆனால் முன்ன அளவுக்கு இல்லை. இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு 50% மாறி இருக்குது. ஸோ இந்த ராஜசோழனுக்கு படம் ஒன்றா தான் விஜயகுமாருக்கு லைஃப்புங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அதனால் விஜயகுமார் ஊராக போய் ஒரு தேட்டருக்கு ஒரு 100 டிக்கெட்டு வாங்கி எல்லாத்தையும் படம் பார்க்க வைக்கணும். அந்த வேலையும் விஜயகுமார் செஞ்சால் நல்லது. அதே மாதிரி ஏன்னா இப்போயும் அவருக்கு ரசிகர் மன்றம் அதிகமாக இருக்குது. ஸோ ராஜசோழன் அவர்களுக்கு எங்கள் பிஆர்ஓ யூனியன் செயலாளர் ஜான் அவர்கள் வந்து சால்வை அணிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பிஆர்ஓக்கள் எல்லாம் அனைவரும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா ஒரு பிஆர்ஓக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கிறாரு. கொஞ்சம் வாங்க எல்லாருமே வாங்க, டக்குன்னு வாங்க, எல்லாருமே வாங்க. ஆரம்பம் எல்லாமே ஒவ்வொருத்தராக பேர் சொல்லவில்லை. பிஆர்ஓங்கிற அத்தனை பேர் மேடைக்கு வாங்க. மறுபடியும் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறதெல்லாம் இந்த படத்தை ஓட வைங்க. ஒவ்வொரு பிஆரும் இதை வந்து ஒரு வேலை மெனக்கெட்டு எடுத்து எல்லார்கிட்டையும் நீங்கள் சொல்லணுங்கிறதுக்கு தான் உங்கள் எல்லாரையும் ஸ்டேஜில் ஏற்றி ரெக்கார்ட் பண்ணிட்டோம். ஃபோட்டோ போட்டு இந்த படம் மட்டும் ஓடலைன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்குது ரேட்டு. இந்த நம்ம ஒரு ராஜசோழன் வந்து அந்த கேரக்டராகவே வாழ்ந்துட்டு இருக்கிறான்னு நினைக்கிறேன். இன்னும் அதே மாதிரி தான் இருக்கிறார் முகபாவத்தை வச்சுக்கிட்டு. ஏன்னா அவரை பார்த்தேன், அப்படி நடந்தது, உட்கார்ந்தது, பேசுனது எல்லாமே அப்படி இருக்குது. பரவாயில்ல, அவரோட தைரியத்தை பாராட்டணும். நம்ம எப்படி ஒரு ராஜகிரண் வந்து தனியாக எடுத்து இறங்கி ஒரு பெரிய லெவலில் வந்தாரோ,
அது மாதிரி துணிஞ்சு இறங்கியிருக்கிற இந்த ஹீரோ கிட்டையும் போகாமல் அவரே நடிச்சிருக்கிறாரு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். இந்த படத்தில் நடிக்காதவங்க வந்து படத்துக்காண்டி வந்து பாராட்டுறாங்க பாருங்க, அவங்களுக்கு ரொம்ப பெருசு மனசு. அதனால இந்த ரிஷியை நம்ம பாராட்டணும். இப்போ அந்த கேங்கர்ஸ் படத்தில் வந்து நல்ல மெயின் கேரக்டர். நம்ம பத்திரிகைலாம் படம் பார்த்துருப்பாங்க தெரியும். படம் பார்க்கலன்னா இங்கே வந்தவங்களாம் அந்த படத்தை போய் பாருங்க. சரியான கேரக்டர், ஆனால் அழகாக நடிச்சிருக்காப்புல. சுந்தர் சி வந்து உண்மையில் நல்ல வேலை வாங்கியிருக்கிறாரு. ஹீரோயினி கூட வந்து போட்டி போட்டுட்டு நல்லா பண்ணியிருக்கிறாரு. மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது அந்த பையனுக்கு, நல்லா வருவாப்புல. அவருக்கு நம்ம பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். ஒரு சின்ன குட்டி கதையை மட்டும் சொல்லிட்டு நான் விடைபெறுறேன். ஐஏஎஸ் கண்ணாம மிகப்பெரிய வெற்றி அடையணும், வெற்றி பெறணும், எல்லாம் வல்ல இறைவன் அதுக்கு துணை புரியணும். ஒரு கோர்ட்டு சீனு, கோர்ட்டில் வந்து ஆர்குமெண்ட் நடந்துட்டுருக்கு. ஒரு விவாகரத்து கேஸு. புருஷன் பொண்டாட்டி, ஒரே ஒரு குழந்தை அவளுக்கு. இப்போ எல்லாமே கவுன்சிலிங் கொடுத்தாச்சு, செஞ்சாச்சு, எல்லாம் முடிச்சாச்சு. ஆனால் தீர்ப்பு சொல்லணும். குழந்தை என்கிட்ட தான் இருக்குன்னு நான் புருஷனும் சொல்கிறேன், ஒய்ஃபும் என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்கிறேன். ஆனால் இருக்கிறது ஒரு குழந்தை. ஜட்ஜி வேறு வழியில் தீர்ப்பே சொல்லி ஆகணும். ஒரு நாள் தீர்ப்புக்கான நேரத்தை குறிச்சிட்டாரு. சொன்ன காரணிகள்லாம் சொன்னார். எதுக்காண்டி என்ன, வாழ்க்கையெல்லாம் என்ன, வாழ்வியல் என்ன, சமூகம்னா என்ன, எல்லாம் சொல்லிட்டு ஆகவே அப்படிங்கிற சினிமா பாணியில். அப்போ கோடில் இருந்த அந்த புருஷங்காரன் சொல்கிறான், ஐயா அப்படிங்கிறான். என்னன்னு கேட்குறாரு. ஐயா, நீங்கள் தீர்ப்பு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன், அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லிவிட்டு நீங்கள் தீர்ப்பு சொல்லுங்கிறான். உடனே பேனாவை மடித்து வச்சுட்டு கேளுப்பா அப்படிங்கிறாரு. அவன் கேட்குறான், ஐயா ஏடிஎம் மிஷினுக்கு நான் போகிறேன், என் கார்டை எடுத்து உள்ளே சொருகுவேன், சொருகிட்டு நம்பர் போடுவேன், பணம் வரும், பணத்தை நான் எடுத்துக்குவேன், என் கார்டை எடுத்துக்குவேன், இந்த பணம் எனக்கு சொந்தமா ஏடிஎம் மிஷினுக்கு சொந்தமா, இதுக்கு பதில் சொல்லுங்கிறான். ஜட்ஜி மயக்க முட்டுறாரு. வர அனைவருக்கும் மாலை வணக்கம். இது என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஸ்பீச். எனக்கு விஜய் நான் ரொம்ப தேங்க்யூ. எல்லா ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு எல்லாருக்கும் மாலை வணக்கம். மேடையில் இருக்க பெரியவங்க எல்லாருக்கும் மாலை வணக்கம். ஐஏஎஸ் கண்ணம்மா படம் வந்து நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. எல்லோரும் உங்கள் சப்போர்ட் கொடுங்க. ஏன்னா அவங்களோட ஃபஸ்ட் படம்னு சொல்கிறாங்க. அதனால் உங்கள் சப்போர்ட் கொடுத்து அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள். அவ்வளோதான். நான் சின்ன பையன், என்னால் அவ்வளோ என்ன பேசுகிறதுன்னு தெரியல. எனக்கு இந்த மேடையில் பேச வாய்ப்பு கொடுத்த விஜய் அண்ணாக்கும், இந்த பேசுறதுக்கு காரணமான சுந்தர் சி சாருக்கும், குஷ்பு மேம்க்கும், எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. படத்துல ஒரு காமெடி நடிகரை ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. படத்துல எனக்கு அப்பாவா நடிச்சிருக்கேன். திருப்பத்தூர் மாவட்டம் அசோக்குமார் டீம் வாங்க. திருப்பூர் மாவட்டம் அசோக் குமார் டீம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அதான் இருக்குது ஒரு புள்ளி. மினி ஹீரோயின் சொன்னது வாய்ப்பு. அவ எல்லாரையும் சேர்த்து மீட்டுவா. குட்டி ஹீரோயின் நம்ம விட்டு விரை வரைக்கும் முன்ன கூட அதுவோ வருது. நம்ம படிக்கிறதே படிப்பேன்.